கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் இந்த 12ஆம் தேதி இந்த 10வது மாதத்தின் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள், இந்த 2025 வருஷத்தின் 41வது வார ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களெல்லாம் பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒரு அனுகிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்த அருமையான போதகர் ஐயாவுக்கு, துணை போதகர் ஐயாவுக்கு, குடும்பத்தாருக்கு, சபையாருக்கு, எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே க்ளோரி டு ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக, சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்களேன், வாய் திறந்தே சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் சபை ஆரம்பிக்கும் போதும் சொல்லுவோம், முடிஞ்சு ஆமீன் போட்டு ஆசீர்வாதம் சொல்லி 3 முறை பிதாவுக்கு, குமாரனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு நல்லா சொல்லி சத்தமாக 2 கையை உயர்த்தி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி முடிப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு வாசித்த சங்கீதமும் அதே தான் வந்துருச்சு. அல்லேலூயா. அது சொன்னாவே அவ்வளோ சந்தோஷம். எத்தனை பேர் உணர்றீங்களோ? நான் சொல்ல சொல்ல ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறத நான் உணர்றேன். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமேன். நிறைய பேர் உணரல. எத்தனை பேர் உணர்றீங்க? உணர்றவங்க மாத்திரம் கையை தூக்குங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அதனால தான் தாவீது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. தேவ பிள்ளைகளே, அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. ஆமேன். அவர் கிருபை என்றும் இல்லாமல் போனால் நாம் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட முதலாவது என்ன எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க கை தூக்குங்க. தெரிஞ்சவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. தெரியாதவங்க புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சென்னை பட்டணத்தில் ரெடில்ஸ் பகுதியில் அலமாதி என்கிற அது சிட்டிக்கு சிட்டியும் கிராமத்துக்கு கிராமம், அந்த பகுதியிலிருந்து கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படியான கிருபையை தந்திருக்கிறார். விசேஷ விதமாய் இந்த நாளில் உங்கள் மத்தியில் புதிதாய் வந்தவங்களுக்கு ஐயா சொன்னாங்க, என்னுடைய சாட்சியை சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப சுருகுதான், எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆமேன். அவ்வளவு ஆழங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் மத்தியில் என்ன ஒரு சாட்சியை வைத்திருக்கிறார். கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மரித்து போயிருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய், உயிருள்ள சாட்சியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பயங்கரமான கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த மரண படுக்கையில் இருந்த டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாலும் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்ல முடியலை. உயிரோடு இருக்கலாம், மரித்தும் போகலாம், அதற்கு நாங்கள் நம்பிக்கை கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அருமையான ஐயாவும் சபையார் ஊழியர்கள், சபை குடும்பத்தார் எல்லாரும் ஜெபித்தார்கள். இது போல அநேக தேவ பிள்ளைகள், சபையார், விசுவாசிகள், எங்கள் ஐக்கியத்தில் அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு, வேதனையோடு, உபாசத்தோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமேன். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டு கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா? அது மறக்கவே கூடாது. யாராவது ஒருத்தர் ஞாபகமாக சொல்லுங்களேன். இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார்? நல்லா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். கர்த்தர் சொன்னார். எரேமியா 33:3. தூக்கத்தில் இருந்தால் கூட தட்டி எழுப்புனா சொல்லணும். ஆமென். வசனத்தை மறக்கக்கூடாது. ஏனென்றால் நம் ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன், வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆமென்.
வானம் பூமி ஒளிந்து போயிடும். எது ஒளியாது? கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒளியாது. இன்னைக்கு முதல் ஆராதனை முடிச்சுட்டு தான் நான் இங்கே வரேன். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னா தெரியுமா? நான் என் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமென். எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றினேன் என்று கர்த்தர் அதிகாலை நான் ஆராதனை முடிச்சுட்டு தான் இங்கே ஓடி வரேன். தேவ பிள்ளைகளை, அந்த ஆராதனையில் ஆண்டவர் அதுதான் பேசினார். சொல்லிட்டு துக்கமாகவும் சொன்னார், நான் சொன்ன வார்த்தையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு தவறாமல் நிறைவேற்றிட்டேன். ஆனால் என் ஜனங்களோ என் வார்த்தையை தவறி போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிப்பாகவும் வேதனையாகவும் சொல்லி இருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட இஸ்ரவேலராக இருக்க கூடாது. இன்னைக்கு அதுதான் ஜெபம் பண்ணோம். அதிகாலை ஜெபத்தில், அதிகாலை ஆராதனையை ஆண்டவரிடத்தில் உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, எந்த திருச்சபையும் சரி, எந்த ஊழியரும் சரி, எந்த விசுவாசியும் சரி, எந்த வாலிப பிள்ளையும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை தவறக்கூடாது. ஆண்டவர் தெளிவாய் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார். தவறினால் என்னுடைய கோபம் வரும், என்னுடைய அழிவை நீங்கள் சம்பாதிப்பீர்கள், நான் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை இழந்து போவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிப்பா இந்த வேத வசனத்தில் எழுதியிருக்கிறார். அதிகாலை வேளையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அதிகாலையில் ஆசீர்வாதம் சொல்ல சொன்னால் சாபத்தை சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். ஆமென். நாங்கள் சாதாரண ஒரு மனுஷன், தேவன் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிறைவேறி இருக்கிறது. இந்த கால வேளையில் கூட கர்த்தர் சொன்னபடி நம்மை நோக்கி கூப்பிட்டோம். எல்லாரும் கூப்பிட்டார்கள். 2012 வருஷம் அந்த மரண படுக்கையில் கேன்சரில் இருந்த என்னை ஆண்டவர் சுகமாக்கினார். ஆப்ரேஷன் பண்ணி கூட டாக்டர் சொன்னாங்க எழுந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஏன்னா அப்படி தான் இருந்தது கண்டிஷன்ஸ். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நாளிலே தேவ பிள்ளைகளே, கர்த்தர், நான் படுக்கையில் இருந்த அந்த ஹாஸ்பிட்டல் வார்டில், அது ஐசியூ வார்டில் ரொம்ப கிரிட்டிக்கல்னால யாரும் என்னை அலோடு பண்ணலை, என்னை தனியாகவே வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல அந்த மயக்கத்தன்மையில் நான் இருந்தேன். என்னை நோக்கி இது போல் அந்த ஆள் இருந்துச்சு தனியாக. அந்த ஆளை நோக்கி ஒரு வெண் வஸ்திரம் தரித்தவராய், பிரகாசம் உள்ளவராய், பார்க்க முடியாத அளவுக்கு வெளிச்சமுடையவராய் என் படுக்கையை நோக்கி நடந்து வருகிற கர்த்தரை என்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்களிலே நான் தரிசிக்க ஆரம்பித்தேன். கதை கிடையாது, உண்மையாக நடந்தது. தேவ பிள்ளைகளே, படுத்த படுக்கையில் எங்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னால் நிற்க முடியாது, நடக்க முடியாது, இப்படி வேலை பேண்ட்லாம் போட முடியாது. அவ்வளோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அந்த ஆப்ரேஷன் செய்யப்பட்டு விகாரமாக இருந்தது என்னுடைய கால்கள். யானை கால்களை போல் அவ்வளோ பெருசாக அப்படியே ஒரு பெரிய பெட்ஷீட்டை போட்டு மூடி வைத்திருந்தார்கள். அந்த இடத்துல இயேசு நடந்தவர். நானே மயக்கத்தில் என்ன நடக்குது எனக்கே தெரியாது. என் பக்கத்தில் மனைவி படுக்கையில் கூடவே இருந்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். வந்த தேவன் என்னுடைய இடது பக்கம், இதுதான் மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, இதுதான் பயங்கர வீக்கமாக இருந்தது. வந்து என்னுடைய இடது பக்கத்தில் நின்று என்னுடைய ஆப்ரேஷன் செய்த அந்த முக்கியமான அந்த பகுதியில் கை வைத்து, மகனே எழுந்து நட என்று சொன்னார். அல்லேலூயா. எப்படி தான் எனக்கு அந்த வல்லமை வந்ததோ தெரியும். தொட்ட மாத்திரத்திலே இப்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த கால் இப்போ சாதாரணமான காலாக மாறிடுச்சு. இன்றைக்கும் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சென்னையில் ஆச்சரியப்படுகிற இந்த கால் எப்படி மாறினது. இன்றைக்கு டாக்டர்ஸ்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கி ஆந்திராவுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கூப்பிடு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கலாம். இப்போ கூட ஜெபித்தோம், பாஸ்டர் ஜெபிச்சாங்க. யாரோ ஒருத்தர் பக்கவாதத்தில் கிடக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் பொழுது, விசுவாசமாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உங்கள் மத்தியில் கால் இவ்வளோ பலமாக இருந்து அன்றைக்கு நடக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நடக்க வைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், 3rd ஸ்டேஜ் ஹீமோ கொடுத்தாங்க. தலையில் ஒரு முடி கூட கொட்டலை. அதில் இந்த ஸ்கின் அலர்ஜி கூட, அது கூட டாக்டர்ஸ் இன்னமும் ஆச்சரியப்படுறாங்க.
இந்த 13 வருஷம் இன்னும் பரவலை. ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தா இதுக்கு மருந்தே கிடையாதுன்னுட்டாங்க. ஆனால் தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக ஹாஸ்பிட்டலுக்கு நான் போய் 7 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. எந்த செக்கப்புக்கும் நான் போகிறது கிடையாது. இப்போ கூட நான் இடையில கொஞ்சம் பலவீனம், ஏன்னா நான் அதிக ரெஸ்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சரீரத்தில் எனக்கு ரொம்ப ரெஸ்ட் இருக்கணும். ஆனால் நான் அதை மீறி தான் ஓடிட்டுருக்கிறேன். கர்த்தருக்காக அவருடைய ஊழியம் எப்படியாவது செஞ்சுட்டு போயிடணும். ஆமென். என காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, ஆகையால் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன அந்த கட்டளையின்படி அநேகர் ஐயா போல இருக்கிற ஊழியக்காரங்க கூட தயவு செய்து டெஸ்ட்டுக்கு போங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அதை விட பெரிய, அதனால நான் மருந்துக்கோ மாத்திரைக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு எதிராளி கிடையாது. எனக்கு ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஆமென். அவர் எல்லா டாக்டரை காட்டிலும், எல்லா ஹாஸ்பிட்டலை காட்டிலும், எல்லா மருந்தை காட்டிலும் இயேசு பெரிய மருத்துவர். கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னோடு கூட அந்த சிகிச்சை எடுத்தவங்க யாருமே இல்லை. ஒரு நாள் செக்கப்புக்கு போயிருக்கும் போது டாக்டர் தேம்பி அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னார், சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஏன் அழுகுறீங்க? என்ன அழாதீங்க சார். அவர் அழுதுகிட்டே சொன்னார், உங்களோடு கூட ஒரு வருஷம் கூட ஆகலை, சில மாதங்கள் தான் ஆயிடுச்சு. சொன்னார், எல்லாரும் மரித்து போயிட்டாங்க, நீங்கள் மரித்து போவீங்க நாங்கள் நினச்சோம், ஆனால் நீங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். நான் இருந்த சூழ்நிலை அப்படி. என்னை பார்க்க வந்தவர்களெல்லாம் ஒரு மரண ஆராதனைக்கு வருகிறது போல தான், அப்படி தான் இருந்தது என் வாழ்க்கை. ஆனால் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின இயேசு இன்றைக்கு எல்லாவற்றையும் மாற்றி போட்டவர். அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் யார் கையில் இருக்குது? டாக்டர் கையிலையா? சொல்லுங்க. கர்த்தர் கையில். சாத்தான் கையில் இல்லை, டாக்டர் கையில் இல்லை, மனுஷ கையில் இல்லை. யார் கையில்? கர்த்தர் கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? என் காலங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறது. அதனால எந்த வியாதி குறித்து பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த வருஷம் ஆண்டவர் அதுதான் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் இந்த 2025 இப்பதான் உங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது தீர்க்கமாய், இது கர்த்தர் சந்திக்கும் காலம் என்று சொன்னார். பயங்கர எச்சரிப்பான ஆண்டு இது சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தரை அநேகர் சந்தித்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. நம்ம எப்போ போவோம்னு தெரியாது. ஆமென். மரணம் சொல்லிட்டு வருமா? வராது. நல்லா இருப்பாங்க. திடீர் கர்த்தர் சந்திக்க காலம். ஆண்டவர் இந்த 2025 குறித்து சொன்னார், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆண்டவர் இந்த ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் தீர்க்கமாய் சொன்னார். ஒவ்வொரு ஆண்டை குறித்து கர்த்தர் சொல்லுவார். சந்திக்கும் காலம் ஏதோ இன்னும் தூரமா இருக்கு, இன்னும் இயேசு வருக தூரம் நினைக்காதீங்க. தேவ பிள்ளைகளே, தேவ சபையே, கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அவரை சந்திக்க நீங்களே நான் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வாலிப பிள்ளைங்க ஆயத்தமா இருக்கணும். இன்னும் மனம் திரும்பல, தயவு செய்து மனம் திரும்பு. ஞானஸ்தானம் எடுக்கலையா? சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுத்துரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுடு. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படு. காலத்தை தாமதிக்காதே. இன்னைக்கு கால செய்தி அதுதான். ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்னது மார்க் 1:15 ஆண்டவர் சொன்னாரு, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். மார்க் 1:15 கர்த்தர் வேண்டாம் சிஸ்டர், காலம் நிறைவேறிற்று. கர்த்தர் தீர்க்கமாய் சொன்னார். இந்த மாதத்துல கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இந்த 2வது வாரம் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிற வர சனிக்கிழமை வரைக்கும் தியானித்து கொண்டே இருப்போம். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய காலம் நிறைவேறிற்று. அதனால் இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்ப்போம். வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவிசாய்ப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தேவன் நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளும் ஒன்றும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேற்றினார். ஆமென். நமக்கு நிறைவேற்றி இருக்கிறாரா இல்லையா? நம்மள யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நம்மள யாருங்க? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். இந்த நாளில கூட நாம் கர்த்தருடைய வார்த்தை அதே சங்கீதத்திலிருந்தே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அருமையான கிரண் பாஸ்டர் சொன்னது போல சங்கீதம் 73ஆம் சங்கீதம், ஆசாப்பின் சங்கீதம் 1வது வசனமே எனக்கு கீவேர்டாய் கர்த்தர் கொடுத்தார்.
அதையே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுப்போம். சங்கீதம் 73 1வது வசனம் பாருங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாத ஆண்டவர் என்ன நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நான் உன்னை விட்டு இல்லை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். எந்த அதிகாரம், எந்த வசனம் ஞாபகம் இருக்கா? மறக்கக்கூடாது. நான் முதல் கேட்டது ஐயா கிட்ட அதுதான். ஐயா, இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம், இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம், தெய்வ பிள்ளைகள் அதை மறக்கவே கூடாது, நம்ம இருதயத்தில் பதிய வைக்கணும். யோசுவா 1ஆம் அதிகாரம், தமிழ் பைபிளில் 5, ஆனால் தெலுங்கு பைபிள் 6 போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. 5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்மை நடத்துகிறாரா இல்லையா? சொல்லுங்க, நடத்துகிறாரா இல்லைங்களா? எல்லாரும் அதுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த 12 நாட்களும் எல்லாரும் கர்த்தரை நாம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் வார்த்தையின்படியே நடத்தினீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் சொல்லுவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே நடத்துவீராக. இந்த கால வேளையில இந்த வார்த்தையிலிருந்து நம்முடைய ஆழங்களை, சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். வேதத்தினுடைய அதிசயங்களை காண ஆண்டவரே எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்பட்டதுக்காய், எங்களுக்கு அருளப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் மறைத்து வெளிப்படுவீராக. உங்கள் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சங்கீதத்தில் நாம் பார்த்தோம், கர்த்தர் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அந்த கடைசி வார்த்தையிலேருந்து முன்னாடி போகிறோம். பேக்கில் இருந்து ஃப்ரண்ட். சில வேளை ஆண்டவர் அப்படி சொல்லுவார், ஃப்ரண்ட்ல இருந்து பேக்கில் வர சொல்லுவார், பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டுக்கு போக சொல்லுவார். இப்போ நம்ம 73ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தினுடைய கடைசி வசனம் வார்த்தை இருக்கிறார். சொல்லுங்க, இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். அதை தான் அங்கே யோசுவாக்கு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றார், எங்கு 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே ஒன்று கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். இருக்கிறவர். அதனால தான் சொன்னார், நான் தான், இதோ நான் இருக்கிறேன். அந்த தேவன் இன்றைக்கு மாறாதவர். வேதத்தில், பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்கு இருக்கிறவர் இருக்கிறார். இருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, சிஸ்டர், பிரதர், இருக்கிறார். சொல்லுங்க, இருக்கிறார். விசுவாசமா சொல்லுங்க, இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால பயப்படலாமா? கவலைப்படலாமா? யோசிக்கலாமா? சொல்லுங்க, ஏன் இருக்கிறாரு? சொல்லுங்க, இருக்கிறாரு. நான் ஏன் கவலைப்படணும்? ஆமென். இருக்கிறாரு, நான் ஏன் பயப்படணும்? இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார். ஆமென். அதுதான் ஆபிரகாம் சொன்னாரு, எங்கப்பா எல்லாமே இருக்குது, கட்டகுது, கத்தி இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்க? இருக்கிறார். இருக்கிறாருப்பா நம்ம கூட, அவர் தருவாருப்பா. ஆமென். ஒரு வேளை, ஐயோ 2 திருமணம் ஓலை இங்கே வாஸ்தம், கல்யாண வீட்டை சொல்லுவாங்க பழமொழி, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பார். ரொம்ப கடினமான காரியம் அது இல்லை? ஆனால் நீ கல்யாணம் பண்ணுற அந்த வீட்டாருக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்கும் பெண் வீட்டாருக்கும் இருக்கிறார். ஆமென். நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? இருக்கிறார், கட்டுவார். ஐயா கூட, ஐயாவுக்கு நிறைய தரிசனம் இல்லை, இன்னும் சபை கட்டணும். இருக்கிறார். ஆமென். நாங்கள் நேற்று மாலை வேலையில் போய் மேலெல்லாம் ஜெபிச்சோம். தேவசாமி இருக்கிறார், இருக்கிறார் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நிச்சயம் நமக்கு தான் அது பெருசு.
ஐயோ இது எப்படிடா செய்ய போறேன், இந்த கல்யாணத்தை நான் எப்படிடா செய்ய போறேன், இந்த கட்டடத்தை எப்படிடா கட்ட போறேன். நீங்க சொல்லுங்க, விசுவாசமா இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார். அவர் தான் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். யாருக்கு அவர் இருக்கிறார்? எல்லாத்துக்கும் கேள்வி போட்டாதான் பதில் வரும் இல்ல? நோண்டணும். இருக்கிறார் யாருக்கு சொல்லுங்க. சுத்தம், அதுதான் முக்கியம். சுத்தமா இருக்கிறவங்களுக்கு தான். சுத்தம் எழுத்தின்படி ஆவியின்படி இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும் நமக்கு. இன்னைக்கு இருக்கிறோமா? ஆண்டவர் வெளி தோற்றத்தையும் பார்க்குறாரு, உள் ரெண்டுமே முக்கியம். சில என்ன பண்ணாங்க, ஆவிக்குரியவர்களையா, அதனால் உள்ள மாத்திர உள்ளேயும் வேணும் வெளியும் சுத்தம். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், நான் உன் பாளையத்தில் உலாவி கொண்டு இருக்கிறபடியினால் உன் பாளையம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். நம்ம எல்லாமே சுத்தமாக இருக்கணும், வெளி தோற்றத்துலையும். இன்றைக்கி நிறைய கர்த்தருடைய பிள்ளை, நான் நிறைய சொல்கிறது, நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க சுத்தபத்தமாக இருக்கணும், உள்ள மாத்திரம் இல்லை. அதனால் நிறைய கிறிஸ்தவர்கள் குறித்து என்ன சொல்ல தெரியுமா, இவங்க நல்லா சுத்தத்தை பற்றி பேசுவாங்க, ஆனால் மனசை சுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, வெளி தோற்றத்தில் சுத்தமாக இருக்கிறதுல. அப்படி ஒரு நாள் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஆமென். உள்ளான காரியத்தில் சுத்தம், வெளியான காரியத்தில் நம்ம சுத்தமாக இருக்க வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள சுத்தமாக இருந்தால் வெளியும் சுத்தமாக இருக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் எல்லாமே ஒழுங்கு கிரமமாக தான் உண்டாக்குனார். ஏதாவது ஒழுங்கின்மையாக உண்டாக்குனாரா? இருளாக உண்டாக்குனாரா? எல்லாம் ஒழுங்கு கிரம சுத்தம். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இருக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? சுத்தமுள்ளவர். இருக்கிறவர் சுத்தமாய் இருக்கிறார். சொல்லுங்க, சுத்தமாய் இருக்கிற நம்ம தேவன் சுத்தமாய் இருக்கிறார். அவரிடத்துல ஒரு டஸ்ட் கூட கிடையாது. ஆமென். ஒரு பாவம் கிடையாது. சொல்ல முடியுமா? அவரை குற்றப்படுத்தினவர்கள் சொல்ற, ஐயோ காட்டி கொடுத்த யூதா சொல்கிறார், குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்தனே. இருதயம் குத்தப்பட்டவராய் போனார். பிலாத்து குற்றமில்லாத ரத்தத்தை நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க மாட்டேன், கையை கழுவிட்டு ஓடிட்டாரு. தெய்வ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் சுத்தம், பிதாவாகிய தேவன் சுத்தமாய் இருக்கிறார். குமாரனாகிய இயேசு சுத்தமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவர் சுத்தமான ஆவியானவர். ஆமென். அப்ப அவரை தொழுது கொள்கிற நாம எப்படி இருக்கணும்? வெளியும் சுத்தமாக இருக்கணும், உள்ளயும் சுத்தமாக இருக்கணும். ரெண்டுமே முக்கியம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் தெரியும், நம்ம யாரையும் கிடையாது. தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தை எடுக்க கடவை. எல்லாத்தையும் சோதித்து நம்ம பார்க்கணும். திருவிருந்து எடுத்திருக்கிறோம். நம்மை நாமே அந்த பாத்திரம், அந்த இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம், அது சுத்தமானது. அவர் சுத்தமானவர், சுத்தமாக இருக்கிறார். அப்போ நம்மளும் சுத்தமாக இருக்கணும். ஆமென். சுத்தமாக இருக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த தேவன் பாருங்க, இந்த வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அந்த மோசையை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆமென். மோசையோடு இருந்தது போல. மோசை முதல்ல எப்படி இருந்தார், அப்புறம் அவர் எப்படி மாற்றினார், அவருக்கு ஆண்டவர் எப்படி நல்லவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மோசே முதல்ல எப்படி இருந்தார் தெரியுமா? அவர் சுத்தமாக இல்லை, அதனால தான் தேவன் அவர் கூட இருக்க முடியல. ஆமென். எடுத்து வாசிங்க பாருங்க, அவருடைய சுத்தம் இல்லாததை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 15 வரைக்கும் பாருங்க. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து, தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலும் வெளியே போனபோது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல
என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். ஹல்லேலூயா. மோசே அவருடைய வாழ்க்கையின் முன் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வேத வசனம் சொல்லுது, மோசே பெரியவனான காலத்தில் அவனுடைய தாயே என்ன பண்ணாங்க? வளர்ப்பு தாயாய் வளர்த்தார்கள். எவ்வளோ ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா மோசேக்கு. பிள்ளையை வளர்க்குறதுக்கு தாய்க்கு சம்பளங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். அந்த தாய் எப்படி வளர்த்தாங்க? ஆண்டவரை குறித்து சொல்லி கொடுத்தார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி கொடுத்தார்கள். எபிரேய தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை சொல்லி கொடுத்தார்கள். நீ ஒருவேளை எகிப்துக்கு பார்வோன் குமாரத்திக்கு நீ ஒருவேளை மகனா இருந்தாலும் நீ எபிரேயன், நீ கர்த்தருடைய மகன், நீ கர்த்தருடைய ஜனம் சொன்னார்கள். அதான் அந்த வசனம் அழகா போட்டிருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆழமான அர்த்தங்கள் உண்டு. மோசே பெரியவனான காலத்தில் சகோதரத்தில் பாருங்க, அங்கே போட்டு சகோதரத்தில் போனானா. அவனுக்கு சகோதரர் யார்? எகிப்தியன் தானே. ஆனால் அங்கே போட்டிருக்கு அவன் தன் சகோதரத்தில் போனானாம். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய தாய் அவளை வளர்த்தார்கள். எல்லாம் சொல்லி தானே வளர்த்துருப்பாங்க. சொல்லுங்க. இப்போ கூட நம்ம சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸு இல்லை, கேட்காத வார்த்தை கிடையாது, வசனம் கிடையாது, மனப்பாடம் கிடையாது, பாட்டு கிடையாது. அதுவும் இந்த இயேசு ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜப வீட்டில் எனி டைம் ஜபம், ஆராதனை, துதி இல்லை, குறைவே கிடையாது. கேட்டுட்டு தான் இருக்கிறோம், வளர்ந்து தான் வரோம். நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. மோசே அப்படி தான் வளர்ந்தார். ஆனால் அங்கே சொல்லுது, அவர் எப்படி இருந்தார்? இருக்கிறார் என்பதை மறந்து போனார். அந்த இருக்கிற தேவன் சுத்தமுள்ள தேவன் என்பதையே மோசே என்ன பண்ணாரு? மறந்து போயிட்டாரு. மறந்து போனால தான் பாருங்க அங்கே அழகா போட்டிருக்கு, அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். மோசே செய்தது நல்ல காரியமா கெட்ட காரியமா? சொல்லுங்க. நல்லதா கெட்டது? அவசரப்பட்டுட்டார். அவர் மாம்சத்தில் சுயமா செயல்பட்டார். தேவன் செயல்பட இடம் கொடுக்கல. அவர் மறந்து போனார். இருக்கிறார். அதுக்கு தான் நான் சொன்னேன், சங்கீதம் 73:1 இருக்கிறார் என்று அவருடைய தாயை சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் மோசே என்ன பண்ணிட்டாரு? சொல்லுங்க, மறந்துட்டார். அதை தாங்க யோசுவாவுக்கும் சொன்னார். மோசே மறந்துற மாதிரி நீ மறந்துடாத, இஸ்ரவேல் ஜனங்களும் மறக்கக்கூடாது. ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. மறந்தார். இருக்கிறாரா? மறந்தனால தான் அங்கும் இங்கும் பார்க்கறது. இருக்கிறாருன்னா ஏன் அங்கங்க பார்க்கணும்? யார் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறா? அவங்க அப்பா எகிப்தியன் ராஜா பார்வோன் பார்க்கல, அம்மா பார்க்கல, சேவகர்கள் பார்க்கல, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல, எகிப்திய இஸ்ரவேல் ராஜா இஸ்ரவேல் மக்கள் பார்க்கல. யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா? வேற யாரும் கூடவே இருக்க முடியாது. இருக்க முடியுமா? பார்வோன் இருக்க முடியுமா கூடவே? பார்வோன் அவர் வளர்த்த அம்மா பார்வோனுடைய குமாரத்தி கூட இருக்க முடியுமா? வளர்த்த தாய் இருக்கு, யாருமே இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் கூட யார் இருக்குவா? சொல்லுங்க. அதை மறக்கக்கூடாது. அதனால் ஐயோ எங்கள் வீட்டுக்காரி இல்லையே, எங்கள் அப்பா இல்லையே, எங்கள் அம்மா இல்லையே. நிறைய பேருக்கு மரணம் வரும். நீங்கள் நிறைய மரணம், சிலர் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒருவேளை இதை கேட்குற நீங்கள் கூட ஐயோ எங்கே இருந்தாங்க இப்போ இல்லையே, அழுதுட்டு இருக்காதீங்க. அவங்களாம் கொஞ்ச நாளைக்கு தான், டெம்பரவரி தான். முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? ஒருத்தர் தான். கர்த்தர் ஒருதான், இயேசு ஒருவர் தான், கர்த்தர் தான், ஆவியானவர் தான், பிதாதான் நம்மோடு கூட இருக்க முடியும். அவர் இருக்கிறார். மறந்து போனார் மோசே. அங்கும் இங்கும் பார்த்தார். நம்ம கூட அப்படி பார்க்குறோம்ல, யாருமே என்ன பார்க்கல. அது வாலிப பசங்க செல்ஃபோனை பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இப்போ பஸ்ஸில் பார்ப்பேன், அப்படியே பார்ப்பாங்க. யாராவது பார்க்குறோன்னு டகான் என்ன பண்ணுவான், அதை ஏதோ ஸ்க்ரீன்லலாம் என்ன பண்ணிவிடுவான், அந்த லைட்டெல்லாம் குறைச்சிடுவான். தெரியும், அவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு அதை பற்றி தெரியாது. இருக்கா இல்லையா? ஒளிஞ்சு இருந்து பார்க்கறது, யாரும் இல்லை பார்க்கறது. நான் அடிக்கடி என் மகனுக்கு சொல்லுவேன்,
உன்னை ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. உன்னை ஒருத்தரும் கூடவே இருக்கிறார். யாரு? என் அப்பாவை ஏமாத்திடலாம், அம்மாவை ஏமாத்திடலாம், யாரை ஏமாற்ற முடியாது. இங்கே அப்படிதான் மோசே மறந்துட்டாரு. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை. ஏயா ஒருவருமா இல்லை? யார் இருக்கா சொல்லுங்க? தெய்வ பிள்ளைகளே, நீங்களே நானும் அப்படி இருக்கலாமா? இங்கே இருக்க வாலிப பசங்க இருக்கிறீங்க, அநேகர் பார்த்துட்டு இருக்காங்க. இது லைவாக தான் போதில்ல, அநேகர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒருவேளை இந்த மோசையை போல அங்கும் இங்க நீங்க பார்த்துட்டு தப்பு செய்யலாம். வாலிப தங்கச்சிமாரே, தம்பிமாரே, கர்த்தர் உன்னை பார்த்து இருக்கிறார், உன்னோடு கூட இருக்க, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சகோதரனே, கர்த்தர் ஒருவேளை மணியை ஏமாத்திரலாம், கணவரை ஏமாத்திரலாம், அப்பாவை ஏமாத்திரலாம், அம்மாவை ஏமாத்திரலாம், ஊழியக்காரரை ஏமாத்திரலாம். யாரை ஏமாற்ற முடியாது? ஏனென்றால் அவர் இருக்கிறார். ஆமென். பாருங்க, மோசேக்கு அது மறந்தே போயிட்டாரு. அங்கம் இங்கம் பார்த்தாராம், ஒருவரும் இல்லையா. அதனால என்ன பண்ணாரு? எகிப்தியன ஒரு வேட்டு. எது? அவர் யாரு? வல்லவராக இருந்தார்ல, எகிப்தினுடைய சகல வித்தைகளையும் கத்து இருந்தாராம். அதனால ஒரே வெட்டு. நம்ம கூட என்ன பண்ணிடுறோம்? போட வெட்டு. ஐயா எனக்கு கத்திலாம் வேணாம், என் மோசே மாதிரி கத்திலாம் வேணாம், என் வாயிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை வரட்டும், ஒரே க்ளோஸ். சிரிக்கிறாங்க பெண்கள் தான் நிறைய சிரிக்கிறீங்க. ஒரே இன்னத்துக்கு யா கத்திலாம் வேணாயா, ஒரே ஒரு வார்த்தை, எங்கள் ஐயா அப்படியே க்ளோஸ் ஆகிடுவார். இல்லை என்ன ஒரே போச்சு வார்த்தை, அந்த ஐயா அப்படியே உஸ்ன்னு போயிடுவார். நடக்குதா இல்லையா? ஆமாம், க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சாப்டரையே. நம்ம வார்த்தையே வல்லமை, வார்த்தையிலே என்ன பண்ணிடுறோம்? ஒரே வெட்டு. உண்மையாக இல்லையா? கம்முனே இருக்கிறீங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உண்மையாக இல்லை. நீங்கள் தான் எதுவுமே பேசுனதே கிடையாது. கையை தூக்குங்க. எல்லாருமே உண்டு, யாருமே நல்லவங்க கிடையாது கர்த்தரை தவிர. எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம். என்ன ஐயா? எல்லாருமே உண்டு, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தான் இயேசு சொன்னார், என்ன நல்லவன் சொல்லாத, கர்த்தரை தவிர நல்லவர் இல்லை. அவரே சொன்னார், ஏன்னா அவர் 100க்கு 100 மனுஷனாக இருந்தார். ஆமே, அதை நிரூபிக்க தான் அங்கே சொன்னார். கர்த்தரை நல்லவர் சொல்லு, மனுஷனை சொல்லாத. வார்த்தையிலே வெட்டுகிறோம். பாருங்க, மோசே வெட்டினார், அவர் சுத்தமாக இல்லை. ஆமே, ஆனால் அப்படிப்பட்ட சுத்தமாக இல்லாதவர் கூட இருக்கிறாரா? இல்லை. அதனால தான் அவர் பயந்து என்ன பண்ணார்? ஓடிட்டார் மீதியான் தேசத்திற்கு. ஆனால் அதே மோசையை கர்த்தர் சந்தித்தார். அதே யாத்திராகமம் 3 அதிகாரம், யாத்திராகமம் 3 அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. அப்பொழுது அவர் இங்கே கிட்டே சேராயாக. அப்பொழுது அவர் யாரு? 73ஆம் சங்கீதம் 1வது வசனத்தின் கடைசியா இருக்கிற வார்த்தை உள்ளவர் தான். இருக்கிறார். அவர் தான் அங்க சொல்றாரு, இருக்கிறார் சொல்றாரு. இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. இருக்கிறார் எங்க அவருக்கு வெளிப்பட்டார். அவர் தான் இருக்கிறாரு. அவருக்கு புரியல, அது வரைக்கும் புரியல. அது புரிய வைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு சொல்லுங்க? எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 தான் நம்ம வாழ்க்கையே பிரிச்சு. அதனால தான் மோசே 90 சங்கீதத்தில் சொல்லிட்டார், என்னுடைய நாட்கள் 4 விரல் கடை. 4 விரல், ஒரு விரலுக்கு 40, 2 விரலுக்கு 40, 40 அப்புறம் ஆமாம் 4 தேவ பிள்ளைகளே, 40 நாட்கள், 40 நாட்கள் அல்ல, 40 வருஷம் அதை அறிவதற்கு. ஏனென்றால் அதை தான் இங்கே ஆசாப்புக்கு சொல்லி கொடுத்தார். தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தார். அதை தான் சங்கீதக்காரன் தாவீது ஆசாப்புக்கு சொல்லி அந்த சங்கீதத்தில் சொன்னார். எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை இது போல ஓய்வு நாளில் அன்றைக்கு ஆராதித்தார்கள். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதை அறிந்து கொள்ள தான் மோசேக்கு சொல்கிறாரு, நீ கிட்ட சேராத. நான் எப்படி இருக்கிறேன்? சுத்தமாக இருக்கிறார். நீ சுத்தமாக இல்லை, கொலை பண்ணிட்டியே, அதை மறைச்சிட்டியே, போட்டு புதைச்சிட்டியே, யாருக்க தெரியல நினச்சிட்டியே, நான் தான் இருக்கிறேன்னு அதை மறந்துட்டியே, உங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததை மறந்துட்டியே,
உங்க அப்பா சொல்லி கொடுத்ததை மறந்துட்டியே. மோசேக்கு அதை உணர்த்தினார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தேவன் நம் மத்தியில் அவர் இருக்கிறார். இன்னைக்கு சொல்றார், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு, அன்றைக்கு மோசேக்கு வெளிப்படுத்தின தேவன் இந்த 2025 வருஷம் இந்த 10வது மாதம் இந்த 12ஆம் தேதி இந்த முதல் ஆராதனையில தேவன் வெளிப்படுகிறார். மோசேக்கு வெளிப்பட்டவர் உங்களுக்கு எனக்கு வெளிப்பட்டு சொல்லுகிறார், பாதரட்சை கழற்றி போடு. பாவம் என்கிற பாதரட்சி, கர்த்தருக்கு பிரியமில்லாத சுயம், அசுத்தம் என்னென்ன உண்டோ உங்களுக்கே தெரியும். செருப்பை கைட்டி போடுற சொல்லுவாங்களே, செருப்பை கைட்டி போடு. சிலர் அதை தான் அதிகமாக யூஸ் படுத்துவாங்க இல்லை. பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் இல்லை. நம்ம எழுத்தின்படி ஆலயம் மாத்திரமல்ல, நாமே தேவனுடைய ஆலயம். இதில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருவருப்புகள், அசுத்தங்கள் வரக்கூடாது. தேவ பிள்ளைகளே, மோசேக்கு அது வரைக்கும் தெரியல பாருங்க, அப்படி தன்னை அர்ப்பணித்தார். அப்பதான் ஆண்டவர் சொல்லுங்க, 14ஆம் வசனம் படிங்க. ஃபர்ஸ்ட் 12 படிங்க, அப்புறம் 14. அதற்கு அந்த அவர் பாருங்க, அந்த இருக்கிறதா சொல்றாரு. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன். போதும், நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. எப்போ? சுத்தம் கழட்டி போட்டாதான். பாதரட்சை கழட்டி போடுவோம், சுயத்தை கழட்டி போடு. நான் அப்படியே தான் இருப்பேன். ஆண்டவர் கூட இருக்க முடியாது, இருக்கிறார், இருக்க முடியாது. கழட்டி போடு. தேவ சமூகத்தில் நம்ம கழட்டி போட, எல்லாத்தையும் விட வேண்டியதை விட. உங்களுக்கு தெரியும், தனித்தனியாக சொல்லணும் கிடையாது. வாலிப தங்கச்சிமாரே, தம்பிமாரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த பூமியின் கோடி முனையில் இருந்தாலும் சரி, கழட்டி போடு. பாவத்தை கழற்றி போடு. தேவனை, சுத்தமுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு இடம் கொடு, பரிசுத்தமாக்க இடம் கொடு. இயேசுவின் ரத்தம் தயாரா இருக்குது உன்னை கழுவுறதுக்கு. இயேசு உனக்காக அதுக்காக தான் மரித்தார், உனக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். இன்றைக்கு ஒப்புக்கொடு. பாருங்க, மோசே அதை செய்தது நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். இப்ப 14ஆம் வசனம் படிங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசே உடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? இப்ப இருக்கிறார். இப்ப என்னவா மாத்தி, என்னவா வெளி வராரு? இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அந்த இருக்கிறவர் தான் இருக்கிறேன் என்று சொல்லி மோசேயை அனுப்பினவர். இன்றைக்கு சொல்லுகிறார், இருக்கிறார். இப்போ என்ன சொல்றாரு? இருக்கிறேன். சொல்லுங்க. இப்ப பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட, பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, இருக்கிறேன். சொல்லுங்க, இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொன்னார் இருக்கிறார், இப்போ இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்ட்ராங்கா சொல்றார், இருக்கிறேன், மறந்துடாது. இருக்கிறேன், இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார், இருக்கிறார். அடுத்தது இருக்கிறவராகவே அவர் மாற. அதனால தான் வேதத்தில் இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிரு. அப்படியே அவர் இருக்கிறவர். அந்த நாமத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கும்படி தேவன் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறேன், இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த தேவன் தான் நம்மையும் இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறார். மோசே அனுப்பினது போல நம்மையும் அனுப்பி இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க. மோசே அங்க தரிசித்தார். அப்ப அந்த 40 ஆண்டு அங்க ஒரு காரியம் நடந்தது. அதனால வேதத்தில் பாருங்க, அதாவது யார் பார்க்க முடியும்? எல்லாரும் பார்க்க முடியுமா? வேதம் சொல்லுது, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மலை பிரசங்கம். மத்தேயு 5:8.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாரே? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். வேதம் அதுதான் சொல்லுது. நீங்களும் நானும் பாக்கியவானா இருக்கணுமா? தேவ பிள்ளைகளே, நம் இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீங்க? ஆமேன். நான் எனக்கு வேணும் வாஞ்சிங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து ஏனோ வந்து எப்போது சண்டே சர்வீஸ்க்கு வந்த மாதிரி, எப்போது ஊழியக்காரர் சொல்கிற வசனம், எப்போது வாசிக்கிற சங்கீதம் இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிறோம் ஊழியக்காரர், நாங்களும் சரி நீங்களும் சரி. ஆண்டவர் நம்ம இந்த ஆலயத்தை விட்டு நம்ம போகும்போது, இந்த ஆராதனை விட்டு தேவ சமூகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது, ஆண்டவர் நான் சுத்த இருதயமா பாக்கியவானா போனோம். ஆமேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சுத்த இருதயம் உள்ள ஒரு பாக்கியவானாய், ஒரு பாக்கியவதியாய் என்னை மாற்றும். பாருங்க, அந்த 40 ஆண்டு அதை ஆண்டவர் அவருக்குள் உருவாக்கினால தான் அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் கர்த்தர் அவருக்கு தரிசனமானார். ஆமேன். அப்போ நமக்கு கர்த்தர் தரிசனமாகணும்னா என்னது? சுத்த இருதயம் இருந்தால் தான். ஆண்டவரை எத்தனை பேர் பார்க்க ஆசையாக இருக்கிறோம்? ஆமேன். இயேசு வரப்போகிறார், மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார், அவரை தரிசிக்க ஆயத்தம். ஆனால் தான் அந்த பக்தர்கள் பாடினார்கள், அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை நான் அடைந்தே, தன் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன், மண்ணின் சாயலை நான் களைந்தே, தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனோடு இருக்க ஆசை? வாஞ்சி. வாலிபனே வாஞ்சி, வாலிபையே வாஞ்சிங்க. தேவ பிள்ளைகளே, நாம் அது வாஞ்சிக்கணும். அதுக்காக தான் இங்கே ஆலயத்துக்கு வரோம். ஆமேன். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சுத்த இருதயம் இருந்தால் தான் தேவனையே தரிசிக்க முடியும். மோசே தரிசித்ததுனால தான் அதை அறிந்து கொண்டார். அப்போ அந்த 40 ஆண்டு அவரை கர்த்தர் என்ன பண்ணார்? சுத்திகரித்தார். தேவ பிள்ளைகளை நீங்களே நானும் சுத்திகரிக்க பாருங்கள். அவருக்கு 40 வருஷம். நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணால் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறோம்ல. சுத்திகரிப்பு எவ்வளோ நாள்? எத்தனை வருஷம்? மோசே கேட்கல, நம்மளுக்கு கேட்குறேன். மோசேக்கு 40 வருஷம் தரிசிக்கிறதுக்கு தான். அவர் கடைசி வரைக்கும் சுத்திகரிச்சுட்டு தான், சாகர் வரைக்கும் சுத்திகரிச்சுட்டு தான் போனார். சுத்திகரிப்பு எவ்வளோ நாள்? நமக்கு ஜீவன் போகிற வரைக்கும். ஆமேன். இது ஒரு நாள் நடக்கிறது கிடையாதுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்ன, மனம் திரும்பு. அதான் ஆண்டவர் பிரசங்கமே அதுதான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கு. சுத்திகரிப்பு மிக அவசியம். தேவ பிள்ளைகளே, யார் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியும்? நம்ம எல்லாருக்கும் அந்த வசனம் எல்லாம் தெரியும். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. 24ஆம் சங்கீதம் அந்த 3ஆம் வசனம் பாருங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும்
ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அல்லேலூயா. அந்த சந்ததி தான் நம்ம. ஆமென். நம்மை குறித்து தான் வேதம் இங்க தெளிவா சொல்லுது. தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் இப்படி மாற ஆசை? அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். ஆமென். இயேசு ரகசிய வருகையில் காணப்படணும். அதுதான் நம்முடைய ஜபமாகவே இருக்கணும். பிரதான ஜபம் என்னது? ராவும் பகலும் ஆண்டவரே உங்கள் வருகையில் நான் காணப்படணும். உங்கள் வருகையில் இதுதான் பரிசுத்தவான்கள் செய்தார்கள். ஆதி திருச்சபை அதை தான் செய்தது. அதற்கு தான் ஜபம், அதுக்கு தான் ஆராதனை, அதற்கு தான் நாம் இரவும் பகல கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆமென். அதனால ஆண்டு சொன்னார், அஞ்ஞானிகளை போல என்ன பண்ணாதீங்க, நாடி தேடாதீங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், இந்த காரியத்துக்காக தேடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை எனக்கு தெரியும், நான் தருவேன். எல்லாம் நேர்த்தியாக செய்திருக்கிறார், தருவார். நாம் சுத்திகரித்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, அப்போ அதனால தான் தேவன் அவரை தரிசித்தார். அதான் 73 சங்கீதம் 1 சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன், அங்கே யாக்கோபுக்கு சொல்லியிருக்கலாமே, இஸ்ரவேலுன்னு சொன்னார். அப்போ யாக்கோபு கூட எப்படி இருந்தார்? ஏன்னா அது எப்படி சொல்கிறார், அந்த சந்ததி தானே சொல்லுவாங்களே, விட்ட பாவம் தொடரும்னு சொல்கிற மாதிரி யாக்கோபு எப்படி இருந்தார்? அவர் எப்படி இருந்தார்? பேருக்கு மாதிரியே ஏமாத்துக்காரனாக இருந்தார். எல்லாருக்கும் தெரியும், சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபு அவர் பேரனே திருடன். ஆனால் அந்த யாக்கோபு தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். ஆமென். அதனால தான் இந்த வேத வசனத்தில் அதை நினைவு கூர்ந்து ஆசாப்புக்கு தாவீது சொல்லுகிறார், இதை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாட்டாய் பாடுங்கள் என்று பாடினார்கள். சுத்த இருதயம் உள்ளவராகிய யாக்கோபுக்கு நல்லவர்னு சொல்லல, இஸ்ரவேலருக்கு. ஏனென்றால் யாக்கோபு என்னவா மாற்றினான்? நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். ஆதியாகமம் 32 அதிகாரம் 24-30 நீங்கள் வீட்டில் படிச்சுக்கங்க, சம்பவம் தெரியும். போய் என் பாருங்க, என் ஆசீர்வதித்தால் ஒளியவம போக விட. எப்படி இருந்தார் இவர்? அங்கே அப்பாவை ஏமாத்தினாரு, அம்மாவை ஏமாத்தினாரு, அண்ணனை ஏமாத்தினாரு. போன இடத்துல மாமனி என்ன பண்ணாரு? ஏமாற்று ஏமாற்று ஏமாற்று. நம்ம கூட என்ன பண்ணுறோம்? தொடக்கத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறோம். சில பிள்ளைங்க பார்த்தா அப்பாவை ஏமாத்துறது, அம்மாவை ஏமாத்துறது. தேவ பிள்ளைகளை அப்படி தான் யாக்கோபு இருந்தார். அப்படி ஏமாத்துக்காரனாக இருந்துட்டு ஆசீர்வதிச்சிருவார் ஆண்டவரே? சொல்லுங்க, ஆசீர்வதிக்கல. ஆனால் தான் ஆண்டவர் கேட்டார், உன் பேரே என்ன? அவருக்கு தெரியாதா உன் பேர் என்ன? ஆனால் யாக்கோபு அதை உடைக்கப்பட்டவராய் அவர் யாக்கோபு தன்னை அர்ப்பணித்தார். அந்த இடத்துல தன்னை சுத்திகரிக்க அர்ப்பணித்தார். தேவன் யாக்கோபை இஸ்ரவேலராய் மாற்றினார். ஆமென். அதே போல நாமும் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை அறிக்கை செய்ய ஆண்டவர் சொன்னார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவ பிள்ளைகளை அறிக்கை செய்து விடணும். ஆனால் தான் வேதத்தில் நமக்கு தெளிவாய் பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கதரிசி சபைக்கு, வாலிபர்களுக்கு, விசேஷமாய் ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே எழுதியிருக்கிறார். இந்த கடைசி அந்த ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிச்சிருவோம், நேரம் கடந்து போயிடுச்சு. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம். எல்லாரும் வேகமாக எடுப்போம். இந்த ஆராதனைக்கு வந்த நம்மை ஒவ்வொருவரும் இந்த வசனத்துக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் திருப்புவாராக. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுக்கிற புத்திமதி, ஆலோசனை, எச்சரிப்பு, கட்டளை, நேமம். இந்த 12ஆம் தேதி வந்த தேவ பிள்ளைகளை வாலிபராக இருக்கலாம். இது ஏதோ தீமோத்தேயு வாலிபனுக்காக மாத்திரம் இல்லை, சில பதம் வாலிபர்களுக்கும் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் யாருக்கும் உரியது? வயசானவங்க எல்லாருக்குமே உரியது. இதில் வித்தியாசமே கிடையாது, வயசு வித்தியாசம் கிடையாது. ஊழியரோ எல்லாருக்கும் உரியது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆமென்.
பிரசங்கிக்கிற முதல்ல எங்களுக்கு, அடுத்ததான் உங்களுக்கு. ஆமென். எல்லாருக்கும் உரியது. ஏற்றுக்கிறீங்களா? எல்லாரும் ஏற்றுக்கிறீங்களா? இதுக்கு இந்த வசனத்தை இன்றைக்கு வந்த நம்ம இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய இடத்துல ஆண்டவர் சொல்றார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி. இதுக்கு வயசு வரம்பே கிடையாது. அதுவும் இப்போ உலகம் ரொம்ப சீரழிஞ்சு போகுது. இந்த ஃபோனாலேயே உலகம் சீரழிஞ்சு போயிடுச்சு. யாரை பாரு, ரொம்ப ஜாக்கிரதை. திருமணமாக வாலிப பசங்களே பரவாயில்ல, இப்போ வாலிப திருமணம் ஆனவங்க வயசானவங்க தான் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. இங்கே அநேக பெரியவங்க இருக்கிறீங்க, எங்களோட வயசில் மூத்தவங்க, அனுபவத்தில். எல்லாருக்குரியது பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் உடனே. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? அதை தான் அங்கே ஆசாப்புக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி சொல்லுகிறார். நம்மளை எந்த கூட்டத்தில் சேரணும்? சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுகிற கூட்டத்தோடு இருக்கணும். ஆமென். ஒருவேளை நம்ம இயேசு ஆசீர்வதிக்கிறார் சர்ச்சில், ஐக்கியத்தில், ஊழியத்தில் வைத்து இருந்தாலும் உலகபுரமாக இங்கே பேர் வச்சிருக்கலாம். நம்மளை எந்த கூட்டத்தில் இருக்கணும்? சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுகிற கூட்டத்தோடு நாம் இருக்க வேண்டும். ஆமென். அதை தான் அங்கே நினைவுபடுத்துகிறார். 73ஆம் சங்கீதத்தில் ஆசாப்புக்கு நினைவுபடுத்துகிறார், தாவீதுக்கு நினைவுபடுத்தி தாவீது ஆசாப்புக்கு தொகுத்து கொடுத்து அந்த ஆசாப் சபைக்கு அறிவிக்கிறார் பாட்டாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதை நாம் மனதில் வைக்க வேண்டும். சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்கிற கூட்டத்தில் நீங்களே நானும் இருக்கணும். ஆமென். அந்த இடத்துல தான் தேவன் இருக்கிறார். அந்த இருக்கிறவராகவே இருக்கிறவர் இருக்கிறார். இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். அதை தான் யோசுவாவுக்கும் சொன்னார். மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். மோசே எப்படி மனம் மாறினாரோ, மனம் திரும்பினாரோ, சுத்தத்தை காத்து கொண்டாரோ, அதே போல நீங்களும் சுத்தத்தை காத்துக்கொள். நீயும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவாய், கானானுக்குள் பிரவேசிப்பாய், கானானை சுதந்தரிப்பாய். ஆமென். சுதந்தரிச்சாரா இல்லையா? யோசுவா சுதந்தரித்தார். ஆமென். தேவ பிள்ளைகளை இதை தான் நினைவுபடுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவுபடுத்தினார். இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற தேவ சபையாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் இந்த காலவெளியில் கர்த்தர் இந்த சங்கீதத்திலிருந்து நமக்கு திருவுளம் பற்றுகிறார். சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்கிறவர்களோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இதை அடையபடி என்ன பண்ணணும்? நாடு நாடு நாடு. இதுக்காக கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவருடைய விசுவாசம், ஆண்டவருடைய அன்பு. அடுத்து அப்படி நாம் செயல்பட்டு சுத்திகரித்த என்ன நடக்குது? 21ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரவானாய் இருப்பான். அல்லேலூயா. இப்படி மாற்ற தான் தேவன் நம்மளை இங்கே நிற்கி காலையில் அழைத்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் மாற ஆசை? கை தூக்குங்க. உண்மையா? எல்லாரும் கிடையாது, விருப்பம் இருக்க உங்கள்கிட்ட கையை தூக்குங்க. ஆமென். நான் மாற ஆசை, நான் மாற ஆசை. சுத்திகரித்து கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரவனாய் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இதை நினைவுபடுத்ததான் அங்கே சங்கீதத்துக்கு சொல்லப்பட்டது. எத்தனை பேர் மாற ஆசை? அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரவானா என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் அர்ப்பணிப்போம் இந்த தேவ சமூகத்தில். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வசனத்தின்படி. ஆண்டவரே ஊழியக்காரர்கள் முதலாவது எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். சுத்த இருதயம் உள்ளவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் எங்களை மாற்றும், ஊழியக்கார குடும்பத்தை மாற்றும், மனைவி பிள்ளைகளை மாற்றும், சந்ததிகளை மாற்றும், சபையை மாற்றும் ஆண்டவரே. சுத்திகரியும் ஆண்டவரே.
பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரவானாய் மாற்ற கேளுங்க வாயை திறந்து. யாரும் மௌனமா இருக்காதீங்க, கேளுங்க வாயை திறந்து. எல்லா சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே என்னை மாற்றும். அந்த வசனத்தில் கை வைத்து சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே என்னை மாற்றும். பாலாலா ஷபாலாதா திகாதாலாபா ரிகாதாலாமானா சகாதாலாமானா திகாதாடாபாராபா ரகா தூராலா சகா தலாபாரா. அவர் கையில் ஒப்பு கொடுப்போம். அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். ஓராலா தாகாராபா காதாராபா சகாதாலாபா நிகாதாடானா சகாதாடாமானா திகாதாடாபாராபா. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் திட்டவட்டமாய் பேசி இருக்கிறார். அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். சுத்தமுள்ளவர்களோடு இருக்கிறார், சுத்தமுள்ள உள்ளங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிற இடத்துல ஏந்து நிற்கலாமா? அவர் இருக்கிறார். ஆமாம், எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு பேசனையே, என்னை யார் மதிக்கிறாங்கன்னு பேசனையே, என்னை யார் கனப்படுத்துகிறாங்கன்னு பேசனையே, எனக்கு துணை இல்லைன்னு பேசி கொண்டிருக்கிறியே, ஓ என்னை யார் நடத்துவாங்கன்னு பேசி கொண்டிருக்கிறீங்களே, எனக்கு யார் இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிற மகனே மகளே, திட்டவட்டமாய் கர்த்தர் பேசினார். ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். டோன்ட் வரி, டோன்ட் ஃபியர். ஓ டோன்ட் ஃபியர். கர்த்தர் சொல்லுகிறார், மகளே மகனே பயப்படாதே, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். உன்னையும் என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது ஒன்றே, சுத்த இருதயம். வாலிபனே, சுத்த இருதயம். வெளிப்புறமும் உள்புறமும் சுத்த பண்ணப்பட வேண்டும். ஓ எப்படியோ ஏனோதானமாய் வருகிறது போகிறதல்ல. சுத்தம் இருக்கின்ற போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சுத்தம் இல்லாதவங்க தான் தயக்கம், பயம், நடுக்கம், என்ன நடக்குமோ, குடும்பத்தை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி, வாழ்க்கையை பற்றி எல்லாமே பயம். ஆமாம், அங்கே இங்கே பார்க்கறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் ஆவியானவர் திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். நீ அங்கே இங்கே பார்க்குற காரணம் என்ன தெரியுமா? உன்னோடு இருக்கிறவரை மறந்து விட்டாய். நீ பார்க்கறதுக்கு காரணம் அந்த சுத்தம் இல்லை. சுத்தம் உள்ளவர்கள் அங்கே இங்கே பார்க்க மாட்டார்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் குடும்பத்தோடு இருக்கிறார், கர்த்தர் என் தொழிலில் இருக்கிறார், என் வேலையில் இருக்கிறார், என் ஊழியத்தில் இருக்கிறார், என் குடும்பத்தோடு இருக்கிறார். ஐ ஆம் நாட் அலோன். நான் தனிமையானவன் அல்ல. God with me, Jesus with me, oh Holy Spirit with me. என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். I did not afraid. ஓ கலங்க மாட்டேன். ராமா ஷகா ரபா எல்லாம் ஒரு விசை, எல்லாம் கண்களை, சிந்தனையை, காதுகளை, எண்ணங்களை, உள்ளான மனுஷனை, வெளிப்புறமான மனுஷனை சுத்திகரிங்க, சுத்திகரிங்க. பால்யத்தின் இச்சைகளுக்கு விளங்கி ஓடும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் இன்னும் இச்சைகளுக்கு பின்னாடி இருக்கீங்க? இப்பொழுதே விட்டு ஓடி வாங்க, பரிசுத்தத்துக்குள்ளே ஓடி வா. மகளே மகளே மகனே, வாலிபனே, பெரியவர்களே, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகில் இரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுங்க. ஒப்பு உனக்காக எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே. இன்னைக்கு நீ உன்னை ஒப்பு கொடு, அவருக்கு பரிசுத்தப்படுத்துவார். சிந்தனை, எண்ணங்களை உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க சிலுவையில் பொங்கி நீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே. நோ
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உள்ளத்துல வந்தார் பரிசுத்த இருதயம், பரிசுத்தம், சுத்தம் சுத்தம் சுத்தம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை நிரப்புகிறார். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரையும் அனலாக்கும், பரிசுத்தப்படுத்தும். இன்னும் 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 உம்மை தரிசிக்க அளவிலே எங்களை வழிநடத்தும். பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்புறமும் வெளிப்புறமும் எங்களை மீண்டும் மீண்டும் பரிசுத்தம் 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 என்று எங்களோடு இடைப்பட்டு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தாசனை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். கேட்ட மக்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு வாழ கிருபை தாரும். எல்லாமுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.